ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் எப்படி மழை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாகவே ஹெவியாக வந்து மழை வந்துகிட்டே இருந்தால், அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டேஸாக ஹாலிடேஸ் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து பரவாயில்ல, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அதனால் வந்து மழைக்கு இதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும் போலேயே இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் தோசையும் வந்து முள்ளங்கி சட்னியும் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நான் மேக்ஸிமம் அரை மிளகா அப்படி தான் போடுவேன். ஸோ இந்த முள்ளங்கி சட்னி கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாரம் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து 1 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முள்ளங்கி வந்து மீடியம் சைஸ் முள்ளங்கியாக இருந்துங்க. அதனால் நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ ஆயிலில் வதங்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துக்கோங்க. அதுவும் ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ ஆயில் தேவைப்பட்டு அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுனேன் இல்லைங்களா, அந்த ஆயிலே தான் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் வந்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டுங்க. வதங்கும் போது தான் அந்த முள்ளங்கியோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து எல்லா சட்னிக்கும் இந்த மாதிரி தான் தாளிப்பு நான் வந்து கொடுப்பேன். முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. அதை வந்து டேஸ்ட் பார்க்க வேணாமாங்க, டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வந்து சுட சுட தோசை, சூப்பராக இருக்குங்க. நல்லா இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே போட்டு ஒரு வேறு லெவலாக இருக்குது. குட்டீஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த முள்ளங்கி சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட், பிரீதா சமையல்.